ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆச்சான் பிள்ளை என்ற ஆச்சாரியர், அநேகமாக இவர்தான் பெரியவாச்சான் பிள்ளை என்று சொல்லப்படக்கூடிய ஆச்சாரியர். அந்த பெரியவாச்சான் பிள்ளையுடைய ஆச்சாரியர் நம்பிள்ளை. இந்த ரெண்டு ஆச்சாரியர்கள் அருளி செய்த வார்த்தைகளை இப்பொழுது பார்க்கலாம். எம்பெருமான் ரக்ஷகன், அதே போல எம்பெருமான் சேஷி, எம்பெருமான் பரம போக்யன். ஆனால் இந்த தன்மைகள் எல்லாம் எம்பெருமானிடத்தில் இருக்க, இந்த தன்மைகளை எல்லாம் நாம் அழித்தோம் என்று ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். எப்படி எம்பெருமானுடைய ரக்ஷகத்துவத்தை அழித்தோம் என்றால், நான் புருஷன், நான் சுதந்திரன் அப்படின்ற நினைவோட நானே என்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்க போறேன் அப்படின்ற எண்ணம் இருக்கிறபடினால எம்பெருமான் ரக்ஷகன் அப்படின்ற அவனுடைய அந்த தன்மையை நாம் அழித்தோம். ரட்சிக்க விடலையே, நானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற நினைவு இருக்கிறபடினால. எம்பெருமான் சேஷி, சேஷினா தலைவன் அப்படின்னு அர்த்தம். தலைவன் ஒருத்தன் இருக்க வேண்டும் என்றால் தொண்டன் ஒருத்தன் இருக்க வேண்டாமா? தொண்டன் செய்யக்கூடிய பணிவிடைகளால ஒரு மேன்மை, அதிசயமானது எவனுக்கு விளையுமோ அவன்தான் தலைவன். அப்போ நாம் சேஷத்துவத்தை இசையாமல், எம்பெருமானுக்கு நான் ஆட்பட்டவன் அப்படின்ற எண்ணம் கொள்ளாமல், நான் எனக்கே அப்படின்ற நினைவு இருக்கிறபடினால எம்பெருமானுடைய சேஷித்துவத்தை அழித்தோம். அதே போல எம்பெருமான் பரம போக்யன், அனந்த கல்யாண குணங்களை கொண்டவன், திவ்யமான ஒரு திருமேனியை கொண்டவன். ஆனால் எம்பெருமானுடைய இந்த பரம போக்கியத்துவமானது வீணாயே போயிற்று. ஏன்னா நம்ம எம்பெருமான் அனுபவிக்கவே இல்லையே. கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உடலும் ஐங்கருவி கண்ட இன்பம் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம் என்று இப்படி மற்ற விஷயங்களிலேயே பொழுதுபோக்கினபடியினால எம்பெருமான் எப்படி ஆயிட்டானா, காட்டில் எரித்த நிலாவை போல ஆயிட்டான். காட்டில நிலா இருந்ததே என்றால், நாட்டார காணாமல் இருந்தார்களே என்றால், அது யாருக்கு ஒரு குளிர்ந்த தரிசனத்தை கொடுக்க போறது? ஒரு குளிர்ச்சியை யாருக்கு கொடுக்க போறது? அப்போ வீண் தான் அந்த நிலா. அது போல எம்பெருமான் என்ன ஆக்கிட்டோம்? எம்பெருமான வீணானவனாக ஆக்கிட்டோம். ஏன்? அவன் அனுபவிக்கவே இல்லையே. ஆக எம்பெருமானுடைய போகியத்துவத்தையும் அழித்தோம். இதோடு மட்டும் இல்லாமல் அடியார்களை அழித்தோம், எம்பெருமானுடைய விபூதியை அழித்தோம், பரத்துவத்தை அழித்தோம். பரத்துவத்தை அழிக்கிறது என்றால், எம்பெருமான் பரதேவத்தை என்று பிரமாணத்தில் திருடமாக இருக்க, மற்ற தேவதைகள் தான் பரதெய்வம் என்ற ஒரு எண்ணம் கொண்டிருந்தோம் இல்லையா அனாதி காலமாக. இது எல்லாம் எம்பெருமானுடைய பரத்துவத்தை அழிப்பது. அதே போல எம்பெருமானுடைய விபூதியை அழித்தோம். சில பேர் என்ன சொல்றா அப்படின்னா, பிரம்மமானது நிர்குணம், ஒரு குணமுமே கிடையாது, பண்பே கிடையாது பிரம்மத்துக்கு, இந்த உலகமே பொய், ஜகத்தானது மித்யா, உலகமே பொய் அப்படின்னு சொன்னோமே என்றால் எம்பெருமானுடைய விபூதியை அழித்தவர்கள் ஆவோம். ஏன்? எம்பெருமானுடைய சொத்து, விபூதினா சொத்து தானே. மொத்த உலகம் பிரபஞ்சமே எம்பெருமானுடைய சொத்து. தன்னுடைய லீலைக்கு விஷயமாக எம்பெருமான் விளையாடி கொண்டிருக்க இந்த மொத்த விபூதியும் பொய் என்று சொன்னோமே என்றால் அப்போ மொத்த விபூதியையும் அழித்தவர்கள் தானே. ஆக விபூதியை அழித்தோம். அதே போல அடியார்களையும் அழித்தோம். ஏன் என்றால், எம்பெருமானுக்கு சேஷம் என்று ஒப்புக்கொண்டாலும் கூட பாகவதர்களுக்கு சேஷம் அப்படின்னு ஒப்புக்கொள்ற மனசு வரல இல்லையா. ஆகையினால் அடியார்களையும் அழித்தோம். இப்படி எம்பெருமானுக்கு பல தீமைகளை விளைத்திருக்கோம். எம்பெருமானுக்கு அவனுடைய திருவுளத்துக்கு சேராத பல விஷயங்களை இந்த மாதிரி நிகழ்த்தியிருக்கோம். இப்படிப்பட்ட நமக்கு கதி என்ன என்றால், எம்பெருமானுடைய சரீரம் நான், எப்படி இந்த உடலானது என்னை சார்ந்தே இருந்து என்னால் நியமிக்கப்படக்கூடிய தத்துவமாக இருக்குமோ அதே போலதான் நான் எம்பெருமானுக்கு உடல், அவனை சார்ந்திருப்பேன், அவனால் நியமிக்கத்தக்க வஸ்துவாக நான் இருப்பேன் அப்படின்ற எண்ணம் பிறந்தவாறு இத்தனை காலமா இத்தனை அழிவுகளை எம்பெருமானுக்கு ஏற்படுத்தி இருந்தாலும் கூட எம்பெருமான் அதெல்லாம் ஒரு பொருட்டாக கணிசிக்காமல் பரம அனுகிரகத்தை நமக்கு பொழிவான் என்று ஆச்சாரியர்கள் காட்டக்கூடிய வார்த்தை. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.